இந்த கை ஸ்கொயர் டெஸ்ட்ல நம்ம ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். கை ஸ்கொயர் டெஸ்ட். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 4 அண்ட் 5 நான் வச்சுங்க. இது ஆல்ரெடி நம்ம டேபிள் அனுப்புறது தான் ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட் அனுப்பும்போது தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் அப்சர்வ் அண்ட் எக்ஸ்பெக்டட் வேல்யூ கட்ச் நாட் டிஃபைன் பண்ண சொல்றேன். இது வந்து கட்ச் நாட்டோடது. இது வந்து கால்குலேட்டர் வேல்யூவோடது. இது வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமோடது. இது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட்டோடது. இது கன்க்ளூஷன். ஓகே, இது ஆ வந்து சார். அந்த டேபிள் ஆல்ரெடி இருக்கும் பாருங்க, சிலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ம். இப்போ ஹை ஸ்கொயர் டெஸ்ட்னா என்ன நம்மளுக்கு வேணும்? ரொம்ப ஈஸியான கான்செப்ட். அப்சர்வ் வேல்யூ வேணும், எக்ஸ்பெக்டட் வேல்யூ வேணும். எக்ஸ்பெக்டட் வேல்யூ இஸ் நத்திங் மீன். எக்ஸ்பெக்டட் வேல்யூங்கிறது என்னன்னா மீனோட கான்செப்ட். மீன் எப்படி கண்டுபிடிப்போமோ ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோமோ அந்த மீன் கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். n-1 இது வந்து ஆல்பா இது சொல்லிட்டுவா. அடுத்தது வந்து இங்கே பாருங்க, கை ஸ்கொயர் என்ன சொல்லிக்கிறான்? டெஸ்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஆட்டிடியூட்னு சொல்லிக்கிறோம். அவன் கொஸ்டினே என்ன சொல்றான்? இந்த பார்ட்ல இருந்து ஒரு 80% இந்த பார்ட்ல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. கை ஸ்கொயர் டெஸ்ட்னாவே இந்த பார்ட்ல இருந்து நிறைய கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. செகண்ட் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து வரும், பட் 75% இதுல இருந்து வரும். சரிங்களா? கை ஸ்கொயர் டெஸ்ட்னாவே. ஸோ அதுக்கு தான் ஃபார்முலா கொடுத்துக்கிறாங்க. இந்த ஃபார்முலா என்னன்னா, இதனுடைய கான்செப்ட் வந்து இந்த மாதிரி டேபிள் ஃபார்ம் மட்டும் தான். இந்த மாதிரி டேபிள் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி டேபிள் கொடுத்தவங்க ஏபிசிடி இது 2 மார்க் கொஸ்டின் ஆல்சோ. இந்த டேபிள் படிச்சீங்கன்னா ஒரு 2 மார்க். இது பார்த்தீங்கன்னா இது டேட்டா வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் வந்து ரோ டோட்டல் நோட் பண்ணிக்கணும். இதுக்கு பேர் என்ன பண்ணிக்கணும்? காலம் டோட்டல் நோட் பண்ணிக்கணும். இது ஓவரால் டோட்டல் நோட் பண்ணிக்கணும். இது வந்து ஓவரால் டோட்டல் கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்க கொடுத்துருப்பாங்க 2/2 காலமோ இல்லை 3/3 எது வேணா கொடுத்துருப்பாங்க. இது எப்படி நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அதனோட கான்செப்ட் தான். இங்கே பாருங்க, நம்ம ஈஸி தான். ஏ பிளஸ் பி இங்கே என்ட்ரி பண்ணியிருப்பாங்க, சி பிளஸ் டி இங்கே என்ட்ரி பண்ணியிருப்பாங்க. அதே காலம் வைஸ் பாருங்க, ஏ பிளஸ் சி என்ட்ரி பண்ணியிருப்பாங்க, பி பிளஸ் டின்னு என்ட்ரி பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஆ சார். ஓகே சார். இப்போ ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஒவ்வொரு இருக்கும். மொத்தம் 4 இருந்தால் 4 இது கேட்பாங்க, 8 இருந்தால் 8 இது கேட்பாங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் 3 இதோ 6 இதோ இல்லை 8 இதோ வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்பீங்க கேட்பாங்க. எக்ஸ்பெக்டட் ஆஃப் வேல்யூ ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்போம்னா கரஸ்பாண்டிங் ரோ டோட்டல் இன்ட்டு கரஸ்பாண்டிங் காலம் டோட்டல் டிவைடட் பை கேபிட்டல் ஏ. ஓகே, அப்படி மீனிங் என்ன? கரஸ்பாண்டிங் ரோ டோட்டல் என்னப்பா? கரஸ்பாண்டிங் ரோ டோட்டல் வந்து ஏ பிளஸ் பி. கரெக்டுங்களா? கரஸ்பாண்டிங் ரோ டோட்டல் ஏ பிளஸ் பி. கரஸ்பாண்டிங் காலம் டோட்டல் இது கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது ஏ பிளஸ் சி. சரிங்களா? ஏ பிளஸ் சி டிவைட் பை கேபிட்டல் ஏ. டிவைட் பை கேபிட்டல். இந்த கான்செப்ட் போட்டா இ ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி இ ஆஃப் பி போடுங்க. இ ஆஃப் பிக்கு என்ன ஃபார்முலா வரும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்னது புரிஞ்சுன்னா நீங்க சொல்லுவீங்க. இதனுடைய ரோ டோட்டல், இதனுடைய காலம் டோட்டல் போட்டோம். இப்போ நான் என்ன எடுக்க போறேன்? பி எடுக்க போறேன். இதனுடைய ரோ சி டோட்டல் பிளஸ் டி பிளஸ் பி பிளஸ் டி. அவ்வளோதாம்மா. ஏ பிளஸ் பி இன்ட்டு பி பிளஸ் டி. கரெக்டுங்களா? டிவைடட் பை கேபிட்டல் ஏ. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்களா? ஓகே சார். அதே மாதிரி சிக்கு டிக்கு அதே மாதிரி கண்டுபிடிப்பீங்க. சரிங்களா? அப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டார்டிங்குள்ள இது 2 மார்க் கொஸ்டின். இது ஸ்பெஷலாக இது 2 மார்க் இருக்கும். அது இல்லாத இது பேஸ் பண்ண ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு 13 மார்க்கோ இல்லை 8 மார்க்கோ ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மார்க்கில் கேட்குறாங்க. மேக்ஸிமம் பிக் கொஸ்டினில் உங்களுக்கு இந்த கான்செப்ட் இருக்கும். சரிங்களாம்மா? ஓகே சார். சரி, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் கான்செப்டுக்கு உண்டான ப்ராப்ளம் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக நிறையா டைம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த கொஸ்டின் எடுத்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் அனுப்புன கொஸ்டின் கூட இருக்குது. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக நிறைய டைம் கேட்டுருக்குறாங்க. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்தது தான். நம்மளுக்கு எடுத்த முடியும் என்னது? ஃபார்முலா வேணும். அப்சர்வ் வேல்யூ, எக்ஸ்பெக்டட் வேல்யூ டிவைட் பை எக்ஸ்பெக்டட் வேல்யூ. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன தெரியும்? n-1 தெரியும். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எது தெரியும்? n-1 தெரியும். அப்போ கொடுத்துருக்க டேட்டாக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கொடுத்துருக்க டேட்டாவோட வேல்யூ என்னன்னா நம்மளுக்கு அந்த வேல்யூக்கு பேர் வந்து அப்சர்வ் வேல்யூ. நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்ன சொல்லிக்கிறேன்? ஆல்ரெடி மீன் சொல்லிக்கிறேன். எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆல்ரெடி என்ன சொல்லிக்கிறேன்? மீன் சொல்லிக்கிறேன். அப்போ அந்த மீனை இதுலேருந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? தட் இஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ அவனே சொல்லிட்டான் பாருங்க, என்ன சொல்லிக்கிறாங்க? இவன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக எது நடக்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இது எப்படி சார் நம்மளுக்கு வந்து கை ஸ்கொயர் டெஸ்ட் அவன் கை ஸ்கொயர்னு மென்ஷன் பண்ணலைங்க பாருங்க. டெஸ்ட் வெதர் த ஏசன்ட் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் த வீக் அப்படி தான் கொடுத்துக்கிறாங்க. இது எப்படி நம்ம கை ஸ்கொயர் டெஸ்ட் நம்ம எடுத்துக்க முடியும்? டெஸ்ட் வெதர்னு சொல்ல மட்டுமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு டெஸ்டிங் ஆஃப் கைபோஸ்ன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எந்த யூனிட்டும் கண்டுபிடிக்க வேணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி 14 இல்லை 13 உங்களுக்கு கேட்குறேன்னு வச்சுக்கோ, அதை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் ஆஃப் கைபோசிஸ்ல என்ன தெரிஞ்சுக்கணும்? இங்கே டெஸ்ட் வெதர் அந்த மாதிரி கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. அதை நான் வச்சுக்கோங்க. மற்ற கூட பைண்டு இல்லை வேற ஏதாச்சும் கேட்டிருப்பாங்க. இங்கே வந்து கண்டிப்பாக டெஸ்டிங் வெதர், டெஸ்ட் வெதர் அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கும். சரிங்களா? அடுத்தது என்ன? இது எப்படி சார் கை ஸ்கொயர் டெஸ்ட்னு கண்டுபிடிக்கிறது? மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இங்கே கொடுக்கல. மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இங்கே கொடுக்கல. அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், ஏன் சில ப்ரொபோஷனல் டெஸ்ட்டாக இருக்காதா?
ப்ரொபோஷனல் டெஸ்ட்னா என்ன சொன்னேன்? ஒரு பாப்புலேஷன் பெரிய பாப்புலேஷன்ல இருந்து ஒரு ஸ்மால் பர்சன்ட் பீப்பிள் வெளிய வருவாங்கற மாரி குடுத்துருவாங்க. சப்போஸ் 10,000 பேர் இருக்கிறாங்கன்னா, ஒரு 500 பேர் வெளிய வராங்க மாரி ஏதோ ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட் குடுத்திருப்பாங்க. அப்ப அந்த கான்செப்ட் இங்க இருக்குதா? அதுவும் இல்ல. அப்ப அது இருந்துன்னா ப்ரொபோஷனல் போவீங்க. மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருந்தா மீதி இருக்கிற 5 டெஸ்ட் போவீங்க. அப்ப அதுவும் இல்ல, இது இல்லைங்கும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கும். கை ஸ்கொயர் டெஸ்ட் தான் மேக்ஸிமம் எடுக்கும்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? நான் என்ன சொல்றது புரியுதுங்களா? சார். ஓகே சார். ஏன்னா இப்ப நம்ம கை ஸ்கொயர் டெஸ்ட்ல பார்க்குறோம். அதனால இது கை ஸ்கொயர்ன்னு நமக்கு தெரிஞ்சிரும். நம்ம காமனா பார்த்துட்டு நமக்கு பிரச்சனை என்னன்னா, காமனா அதுல 2 இதுல 2 4 கொஸ்டின் இருக்கும். 4 கொஸ்டின் என்ன டெஸ்ட்ன்னு கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரிங்களா? ஏன் ப்ரொபோஷனல் எடுக்கக்கூடாதுன்னா, ப்ரொபோஷனல் இந்த மாரி கான்செப்ட் குடுத்திருந்தா ப்ரொபோஷனல் எடுத்துக்கலாம். இங்க அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் குடுத்தானோ, இல்ல வேற என்னாச்சும் குடுத்திருந்தாவோ நம்ம மீன் டெஸ்ட்க்கு போயிருக்கலாம். எதுவுமே இல்ல. அப்படிங்கும்போது நம்ம மேக்ஸிமம் என்ன எடுக்க போறோம்? கை ஸ்கொயர் டெஸ்ட்க்கு போறோம். சரி இது எப்படி சார் போடுறது? அப்படின்னா, இத பேஸ் பண்ணி எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிங்க. இத பேஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிங்க. எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்ன சொன்னேன்? மீன் சொன்னேன். அப்ப மீன் என்னது? சம்மேஷன் x டிவைடட் பை n. சம்மேஷன் x டிவைடட் பை n. போட்டுக்கலாமா? இது சம்மேஷன் பண்ணுங்க. இது எக்ஸ்பெக்டட் வேல்யூ கால்குலேஷன். இத ஆட் பண்ணுங்கடா கண்ணு. ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 8 அதான் 84 கொடுத்துரும். 84. இங்க போட்டு பாருங்க. 14 பிளஸ் இது போட்டீங்கன்னா 84. மொத்தம் எத்தனை டேட்டா இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. அப்ப 84/6 போட்டா எவ்வளவு கிடைக்கும்? 14 கிடைக்கும். சரிங்களா? 84/6 எவ்வளவு? 14. சரிங்களா? சார். ஓகே. அப்ப என்ன பண்ணுச்சு? இது எக்ஸ்பெக்டட் வேல்யூ. எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்னது? எல்லாத்துக்கும் சேம் தான். ஏன்னா எல்லா டேட்டாவும் சேர்த்து தான் ஆவரேஜ் போடுறோம். அப்ப எல்லாத்துக்கும் சேம் தான் எக்ஸ்பெக்டட் வேல்யூ போட்டுட்டீங்க. சரிங்களா? எல்லா டேட்டாக்கும் எக்ஸ்பெக்டட் வேல்யூ சேம். அதனால சேம் போட்டுட்டீங்க. சரியாப்பா? சார். எப்பயுமே என்ன பண்ணுவோம்? ஹச் நாட் டிவைட் பண்ணிட்டு தான் நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம். ஹச் நாட் வந்து இதுதான் ஹச் நாட். அவங்க கொடுத்தது அப்படியே எழுதிக்கிங்க. சரிங்களா? ஹச் நாட் வந்து என்னது ஆஸ்டிமேட் ஆர் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் த வீக் தான் கொடுத்தது தான். அதே தான் நம்ம எழுதிக்கிறோம். சரி இப்போ என்ன பண்ணலாம்? 14. இப்போ என்ன பண்ணணும்? ஃபார்முலா பார்க்குறீங்க. ஓகே 14 கிடைச்சது. அடுத்து ஃபார்முலா என்ன? அப்சர்வ் வேல்யூ மைனஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் வேல்யூ. அப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. சரிங்களா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி ஹோல் ஸ்கொயர் போடுறீங்க. டிவைடட் பை இ போடுறீங்க. சரிங்களா? அது ரெண்டையும் மைனஸ் பண்ணாலும் கிடைக்கும். 14 இதுன்னா 4 ஸ்கொயர் வரும். இது 2 ஸ்கொயர் வரும். 2 ஸ்கொயர் வந்து 4 வரும். இது கிளியர் தானே? இந்த டேபிள் எப்படி வரும்? கிளியர் தானே? சார் எக்ஸ்பெக்டட் வேல்யூ எப்போதும் 14 ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் இருக்கும் சார். இந்த ப்ராப்ளத்துக்கு 14 தான் கிடைக்கும். ப்ராப்ளம் மாறும்பா. ஏன்னா இது வந்து காமனா கொடுத்துட்டான். இந்த டேட்டா வந்து காமனா கொடுத்துட்டான். அப்ப எல்லாத்துக்குமே 14 இந்த ப்ராப்ளத்துக்கு காமன். இந்த ப்ராப்ளம் நிறைய டைம் கேட்டுக்கிறாங்க. அதனால இதை இன்சர்ட் பண்ணிக்கிறேன் பாத்துக்கங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் கேட்டுக்கிறாங்க. ஓகே. அப்ப இந்த ப்ராப்ளத்துக்கு எக்ஸ்பெக்டட் வேல்யூ இது. சார் அடுத்த ப்ராப்ளத்துக்கு இதே மாதிரி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சு அது எல்லாத்துக்கும் காமனா வரும்னா ஒரு சில ப்ராப்ளத்துக்கு காமனா வரும், ஒரு சில ப்ராப்ளத்துக்கு மாறும். மேக்ஸிமம் இதுக்கு காமனா இருக்குது. இதை நான் வச்சுங்க. வேற ப்ராப்ளத்துக்கு வேற மாதிரி வரும். நம்ம பார்ப்போம். சரி சார். ஓகேவா சதீஷ் சார்? ஓகே சார். இப்போ ஓகேவா? இது சிம்பிள் கால்குலேஷன் இது போட்டு ஓகே காட்டுங்க. இது ஓகே சார். கால்குலேஷன் ஓகே சார். கால்குலேஷன் ஓகே தான். உனக்கு டக்குன்னு ஓகேங்க சார். ஓகே. அப்ப என்ன பண்ண போறீங்க? இதை ஆட் பண்ணி போடுறீங்க. எதை ஆட் பண்றீங்க? இது ஃபுல் வேல்யூ ஆட் பண்றீங்க. இது ஃபுல் வேல்யூ ஆட் பண்ணி இது போடுறோம் பாத்தீங்களா? இதுதான் என்னது? சம்மேஷன் அப்சர்வ் வேல்யூ மைனஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் வேல்யூ. இது இந்த வேல்யூ. அப்ப இந்த வேல்யூ பேர் என்ன? ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிச்சு. இது கால்குலேட்டர் வேல்யூ. இந்த வேல்யூ பேர் என்னது? கால்குலேட்டர் வேல்யூ. அப்ப நமக்கு என்ன வேணும்? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வேணும். ஓகே கால்குலேட்டர் வேல்யூ முடிஞ்சது. இப்போ என்ன வேணும்? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். எத்தனை டேட்டா கொடுத்துக்கிறாங்க? 6 டேட்டா. அப்ப ஃபார்முலா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கு n-1. அப்ப 5 ஆயிடுச்சு. இப்போ டேபிள் வேல்யூ. கை ஸ்கொயர் டெஸ்ட்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த பெரிய டேபிளுக்கு போயிடணும். லார்ஜ் சம் மாதிரி அந்த 4 வேல்யூ வச்சுட்டு போட முடியாது. அந்த பெரிய டேபிள் பார்க்க தெரியுமா உங்களுக்கு? ஆல்ரெடி கத்து கொடுத்துக்கிற வேற டெஸ்ட். ஆமா சார். கை ஸ்கொயர் டெஸ்ட்டுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வருது சொல்லுங்க பார்க்கலாம். அந்த டேபிள் வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டேபிள் எடுத்துட்டு கை ஸ்கொயர் டெஸ்ட்டுக்கு என்ன டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்? 5 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இது என்னது? சிங்கிள் மீட் டெஸ்ட், டபுள் 2 டெயில். ஓகே 2 டெயில் டெஸ்ட் தான் பார்க்கணும். ஓகே அப்போ பாடுறாங்க என்ன நடக்குதுன்னு அந்த டேபிள் எடுத்துக்கங்க. உங்களுக்கு 11 வருமா? ஓகே டேபிள் எடுத்துட்டீங்கன்னா நான் ஷேர் பண்ணிட்டுங்களா? ஒரு செகண்ட் சார். டேபிள் தெரியும்னு நினைக்கிறேன். டி டெஸ்ட்டு. இது என்ன டெஸ்ட்டு? கை ஸ்கொயர்னு போடுவோம். இது டி டெஸ்ட்டு. எஃப் டெஸ்ட் வந்து கை ஸ்கொயர் இருக்குமே. இந்த டெஸ்ட்டில் கை ஸ்கொயர் எங்கேயாச்சும் இருக்குதான் பாருங்க.
கை ஸ்கொயர் இருக்குது. எத்தனாவது பேஜ்னா உங்களுக்கு அனுப்புன இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜ்லேயே இருக்குது பாருங்க. கை ஸ்கொயர் நான் கொடுத்துக்கலாம் பாருங்க. இருக்குதா இருக்கு இல்லையா? சார். செகண்ட் பேஜ் மொத்தம் 14 பேஜ் இருக்குது. கை ஸ்கொயர் இருக்குது. ஆ. நம்ம டிகிரி செப்பரேட் மேலே கொடுத்துக்கிட்டாங்க. டிகிரி செப்பரேட் மேலப்பா நம்ம இதில் 5 தானே n-1 6 6 - 1 வந்து 5 கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ ஆல்பா வேல்யூ என்ன 5%. 5% எங்கே பார்ப்பீங்க? 0.95ல பார்ப்பீங்க கரெக்டுங்களா? 5% எஸ் சார். 5% எங்கே பார்ப்பீங்க? 100 - 5 100 - 5 95 அப்போ 0.95 கரெக்டுங்களா? எங்கே பார்ப்பீங்க? 11.07 வருது. இது வந்து இந்த ஏறு மார்க் தெரியுதுங்களா? எஸ் சார். 11.07 07. புரியுதுங்களா? எப்படி பார்க்கணும் தெரியுங்களா? 5% எடுப்போம். 5% நம்மளுக்கு என்னது 0.95 தெரியும். அப்போ 0.95 இருக்கும். நம்ம இங்க இது பார்த்துறாதீங்க. இது வந்து நம்ம பார்க்கறது ஆ. 11.07 இது வந்து அக்செப்டட் ரீஜன். அவன் கொடுத்ததுக்கு ஏங்க சார் நீங்க 5% வச்சுக்கிறீங்க, ஏங்க சார் நீங்க இதை எடுக்கிறீங்க ஒரு டவுட் வரும். அவன் கொடுத்துக்கிற டயக்ராம் பாருங்க. 5% வந்து ரிஜெக்டட் ரீஜன். நம்ம எடுக்கிற லெவல் ஆஃப் சிமெண்ட்க்கு ஆல்ரெடி சொன்னேன். கிரிட்டிக்கல் ரீஜன்ங்கிறது தான் லெவல் ஆஃப் சிமெண்ட். இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் வருது. இங்க பாருங்க இங்க ஏறும் போது கட்டுறோம். இந்த பக்கம் வர்றது 5%. அப்ப இவன் கொடுத்துக்கிறது மீதி 90% வேல்யூ கொடுத்துக்கிறான். கரெக்ட்டுங்களா? இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். அப்ப இதனோட வேல்யூ தான் நமக்கு வேணும். இதனோட வேல்யூ தான் அவன் கொடுத்துக்கிறான். அப்ப 95 தான் நம்ம எடுக்கணும். கரெக்ட்டுங்களா? ஏங்க சார் ஆல்பா வந்து 5 போட்டுட்டு ஏங்க சார் 95 எடுக்கிறீங்க கேட்பீங்க. இங்க கொடுத்த டேபிள்ல வந்து அக்செப்டட் ரீஜனோட வேல்யூ கொடுத்துக்கிறோம். சரிங்களா? அதனால தான் நம்ம வந்து அக்செப்டட் ரீஜனோட வேல்யூ எவ்வளவு வருதுன்னு பார்த்துட்டு 11.07 இருக்குது. அதை எடுக்கிறோம். ஏங்க சார் இதை எடுக்கக்கூடாது? இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வந்து ஆல்பாங்கிறது இங்க இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்ப இது வந்து அக்செப்டட் ரீஜன் ஆயிரும். இந்த வேல்யூ எடுக்கிற மாதிரி ஆயிரும். அப்ப இது அக்செப்டட் ரீஜன் இல்லை, இது ரிஜெக்டட் ரீஜன். சரிங்களா? புரியுதாப்பா? ஓகே சார். டேபிள் திரும்ப பார்த்து பழகிக்கங்க. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். சரி, அப்ப வேல்யூ செக் பண்ணி பாருங்க. கிராஸ் வெரிஃபை பண்ணி பாருங்க. அக்செப்டடா ரிஜெக்டடா. ஸோ தட்ஸ் ஆல். இதான் கை ஸ்கொயர் டெஸ்ட்டில் ஃபஸ்ட் ப்ராப்ளத்தோட இது மெயின் இம்பார்ட்டன்ட். ஒரு டைமில் 13 மார்க்லேயே கேட்டுக்கிறோம். நம்மளுக்கு என்ன கிடைக்குது? டேபிள் வேல்யூ 2.14 சாரி 11 இது கால்குலேட் வேல்யூ 2.14 ரெண்டையும் கம்பேர் பண்ணுறீங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது கன்க்ளூஷன் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. கட்ச் வந்து அக்செப்டட் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. சரி, இதில் என்ன கஷ்டம் உங்களுக்கு? கை ஸ்கொயர் டெஸ்ட் போட்டுருவீங்களா? சார். ஓகே சார். நம்மளுக்கு மெயினாக தியரி படிச்சு அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். மெயினாக தியரி படிச்சு அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் கண்டுபிடிச்சினா மேக்ஸிமம் முடிஞ்சுது. அதுதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். மற்றபடி இந்த ஃபார்முலாவா 2 டைம் 4 டைம் எழுதி பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்துடும். ஃபார்முலா வர்றது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன டெஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறது பெரிய ப்ராப்ளம். அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் கான்செப்ட் போயிடுறேன். நீங்கள் நிறைய ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் பேசிக் கான்செப்ட் கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து இந்த கான்செப்ட் இந்த ஃபார்முலா இப்போ எழுதி காட்டுற இந்த ஃபார்முலாக்கு உண்டான கான்செப்ட் நடத்துகிறேன் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இங்க பாருங்க, இந்த மாதிரி டேபிள் வந்துட்டாவே இங்க நான் ஆல்ரெடி சொன்ன இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னு கை ஸ்கொயர் எடுத்துன்னு சொன்னால அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனாலும் இந்த டேபிள் ஃபார்மேட்ல டெஸ்ட் வெதர்னு கொடுத்துருந்தாவே கை ஸ்கொயர் டெஸ்ட் நான் வச்சு இந்த மாதிரி டேபிள் மாதிரி ஃபார்மேட் போட்டேன். சரிங்களா? சரி, இப்போ என்னன்னா நம்மளுக்கு கை ஸ்கொயர் டெஸ்ட்க்கு நார்மல் ஃபார்முலா தெரியும். நார்மல் ஃபார்முலா என்னது? அப்சர்வ் வேல்யூ இருக்கணும், எக்ஸ்பெக்டட் வேல்யூ இருக்கணும். அது ரெண்டையும் டிஃபரெண்ட் பண்ணிட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டு டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் வேல்யூ இருக்கணும். சரிங்களா? இதான் கை ஸ்கொயர் டெஸ்டோட நார்மல் ஃபார்முலா. இது ஒரு டேபிள் ஃபார்முலா போட்டாண்ட கண்ணு. நீங்க சொன்னீங்க சார் எல்லாத்துக்கும் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஒன்னா தான் வருமா அப்படின்னா, இந்த கொஸ்டின் இது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டட் வேல்யூ, ஒவ்வொரு கொஸ்டின் வேல்யூ இருக்குது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்பெக்டட் வேல்யூ. சரிங்களா? அதுதான் ஒரு ஃபார்முலா கொடுத்திருந்தேன். இந்த டேபிள் நடத்தும் இந்த ஃபார்முலா கொடுத்தோம் பாத்தீங்களா, இஆபியோட ஃபார்முலா என்ன? அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டட் வேல்யூ, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டட் வேல்யூ. அப்ப இங்க எத்தனை வேல்யூ கொடுக்குறாங்க? 4 வேல்யூ கொடுத்துக்கிறாங்க. அப்போ எவ்வளவு வேல்யூ எக்ஸ்பெக்டட் வேல்யூ வரும்? 4 டிஃபரெண்ட் எக்ஸ்பெக்டட் வேல்யூ வரும். சரிங்களா? அப்ப இது டோட்டல் நோட் பண்ணிக்கிறது. இந்த டோட்டலா மீனிங் என்ன? இது வந்து ரோ டோட்டல்னு வச்சுங்க. இதுக்கு பேர் என்ன சொன்னேன்? காலம் டோட்டல்னு வச்சுங்க. சரிங்களா? இப்ப கட்ச் நாட் வச்சுங்க. கட்ச் நாட்ங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணனும். கட்ச் நாட் வந்து அவன் என்ன கொடுத்துக்கிறானோ அதை அப்படியே எழுதிருங்க. மேக்ஸிமம் கட்ச் நாட் வந்து நீங்க எழுதுங்க. தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் தி மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ்னு சொல்லி எழுதிக்கிங்க. இல்லைன்னா அவன் என்ன கொடுத்துக்கிறானோ அதை வந்து நீங்க எழுதிக்கிங்க. அவன் என்ன கொடுத்துக்கிறானோ மேக்ஸிமம் அதை எழுதிக்கிங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இது எல்லாமே அப்சர்வ் வேல்யூப்பா. இந்த 40 ஒரு அப்சர்வ் வேல்யூ, இந்த 20 அப்சர்வ் வேல்யூ. ஓகேங்களா? நான் அப்சர்வ் வேல்யூக்கு என்ன பண்ணணும்? நான் கரஸ்பாண்டிங் எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்.
கரஸ்பாண்டிங் எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? அப்ப இ ஆஃப் ஓகே இ ஆஃப் பார்ட்டி என்ன கிடைக்கும்? தட் இஸ் ஈக்குவல் டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா கத்து கொடுத்துறேன். எப்படி வரும்? ரோ டோட்டல் இன்டு காலம் டோட்டல் டிவைடட் பை ஓவரால் டோட்டல். இதான் கேபிட்டல் நேம். சரிங்களா? அப்ப சொல்லுங்க 60 இன்டு 50 டிவைடட் பை 100. சரிங்களா? அது இதுவும் கட்டாயிரும், இது இதுவும் கட்டாயிரும் 30 வரும். சரிங்களாம்மா? ஓகே அதே மாதிரி இ ஆஃப் 20 சொல்லுங்க. இ ஆஃப் 20 என்ன வரும்? 60 இன்ட்டு எகைன் 50 தான் வருது, டிவைட் பை 100 வருது. அப்போ அதனோட வேல்யூ என்னது? 30. கரெக்டுங்களா? 60 இன்ட்டு 50 இன்ட்டு அதே மாதிரி இந்த 10 எடுப்பீங்க. 10 வர என்ன வருது? 50 40 50 40 இங்க வந்து 50 40 அவ்வளவுதான். அதை வச்சு தான் இங்க போட்டுக்கிறாங்க. சரிங்களா? இந்த வேல்யூ எப்படி வரும்னு கத்துக்கிட்டீங்களா? புரியுதா கண்ணு? சார். ஓகே சார் அப்போ அப்சர்வ் வேல்யூ எக்ஸ்பெக்டட் வேல்யூ ரெண்டையும் மைனஸ் பண்ணி எது ரெண்டும் இங்க இருக்கிற வேல்யூ 30யும் 40யும் 20யும் 40யும் 10யும் 20யும் 30யும் 20 இதெல்லாம் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 10 10 வருது பாருங்க. 40 minus 30 10 squared 100 10 squared 100 10 squared 100 எல்லாத்தையும் பண்ணினா 10 squared. சரிங்களா? இதோட என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஒரு 100 divided by 30 100 divided by 30 100 divided by 20 100 divided by 20 இந்த கால்குலேஷன் போறது இந்த பார்ட். சரிங்களா? எல்லாம் போட்டு சம்மேஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா கண்ணு? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன வரும்? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் n-1 கரெக்ட்டுங்களா? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஈக்குவல் டு n-1 எவ்வளவு கிடைக்கும்? 4 - 1 ஈக்குவல் டு எவ்வளவு கிடைக்குது? 3. ஓகே, இதுக்கு மட்டும் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன கிடைக்கும்? ரோ இன்டு காலம்ஸ் வைக்கிறாங்க. அதனால பாத்தீங்கன்னா இதுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் மாறும். அப்ப என்ன பண்ணுவீங்க? r-1 இன்டு காலம் -1. அது என்ன சார் r காலம் அப்படின்னா நம்ம இந்த டேபிள் பார்த்து கண்டுபிடிக்கும்போது இந்த கிவன் த டேபிள் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த கிவன் த டேபிள்ல எத்தனை இது வந்து டோட்டல் விட்டுருக்கு. இது எத்தனை ரோ எத்தனை காலம் பாருங்க. எத்தனை ரோ எத்தனை காலம் இது ஸ்கொயர் எத்தனை இருக்குது? 2 ஸ்டேபிள் இருக்கு. ஓகே, அப்போ r வந்து 2 காலம் வந்து 2 கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த குரூப்ஸ் ஆஃப் பிட்னு வந்தாவே நம்ம டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார்முலா மாறுது. நான் வச்சுக்கங்க n-1 வரக்கூடாது. r-1 இன்டு காலம் -1 அதான் ஃபார்முலா. சரிங்களா? அதான் அங்க போட்டுக்கிறோம். r-1 இன்டு காலம் -1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 1. சரிங்களா? அப்ப டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 1னா அந்த டேபிள் வேல்யூ கிராஸ் வெரிஃபை பண்ணிங்க. கரெக்ட்டா தான் போட்டுக்கறாங்களா இல்ல மாத்தி போடுறாங்களா கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கங்க. கையில இருந்தே எடுத்து பாருங்க, இல்ல ஷேர் பண்றேன், நீங்க அதுல இருந்து பார்த்து சொன்னா கூட ஷேர் பண்ணிடுறேன். ஷேர் பண்ணிட்டு ஒன்னோட வேல்யூ என்ன கொடுத்துக்கிறாங்கப்பா? 5%. 5% 3.84 3.84 சார். 3.84 வருது. சதீஷ் புரியுதாப்பா? 3.84 எப்படி வந்ததுன்னு? எஸ் சார் 1% அதாவது டிகிரி செப்டம் 1ல இருக்கிறது வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? 3.84 இருக்குது. அதனால அதை எடுத்துக்கிறாங்க. அடுத்தது என்னது? 16 பாயிண்ட் சம்திங். ஏன்னா நமக்கு வந்த ரிசல்ட் டேபிள் வேல்யூ என்னது? 3.84. அதனால நமக்கு H0 என்னாச்சு? ரிஜெக்டட் ஆயிடுச்சு. அதனால H0 என்னாச்சு? ரிஜெக்டட் ஆயிடுச்சு. கிளியருங்களா? இல்ல டவுட் இருக்குதுங்களா? ஓகே சார். இந்த மாதிரி கொஸ்டின் கம்பல்சரி உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல கை ஸ்கொயர் டெஸ்ட்ல ப்ரீவியஸும் கொஸ்டின் பேப்பர் சம் தான், இதுவும் கொஸ்டின் பேப்பர் சம் தான். சரிங்களா? இன்னைக்கு கீழே போட்டிருப்பேன். இன்னும் ஒரு 6-7 ப்ராப்ளம் நடத்திக்கிறேன். அதாவது இன்செர்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க. இன்செர்ட் பண்ணிக்கிறேன் பார்க்கலாம். சரி, இது எப்படி போடுங்க? இது நீங்களே கொஞ்சம் ட்ரை பண்ணி போடுங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன், இல்லை 10 மினிட்ஸ் கூட எடுத்துக்கோங்க. இப்போ போட்ட ஐடியாவே தான். இது மாதிரி டேபிள் வந்து என்ன தெரிஞ்சிச்சு? கை ஸ்கொயர் டெஸ்ட் தெரிஞ்சிச்சு. அப்போ கை ஸ்கொயர் டெஸ்ட்டுக்கு என்னது? இது எல்லாமே அப்சர்வ் வேல்யூ. எத்தனை அப்சர்வ் வேல்யூ இருக்குது? 1 2 3 4 4. அப்போ 4 + 4 எவ்வளவு? 8 வேல்யூ இருக்குது. கரெக்ட்டுங்களா? அப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூ எவ்வளவு கண்டுபிடிங்க? 8 வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. அப்போ E of 86 ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிங்க. E of 60 அடுத்து E of 33 E of 44 E of 44 and E of 10. இந்த ஒவ்வொரு வேல்யூக்கும் கண்டுபிடிக்கிறாங்க. தெரியுமில்ல? ஆல்ரெடி கற்றுக் கொடுத்துட்டேன். E of 86 என்ன பண்ணுவீங்க? ரோ டோட்டல் மாத்திங்க. இது வந்து ரோ டோட்டல் மாத்திங்க. இது வந்து காலம் டோட்டல் மாத்திங்க. இது காலம் டோட்டல் மாத்திங்க. இது வந்து கேபிட்டல் N, இது வந்து டோட்டல் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இந்த 8 வேலையை டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு ஒர்க் முடிஞ்சது. சரிங்களா? நோட்டு பெண்ணா இருக்குதுல்ல? நோட்டு பென் இருந்ததுன்னா டக்குன்னு போட்டு சொல்லுங்க. எவ்வளவு நேரம் டைம்? ஒரு 5 மினிட்ஸ் கொடுக்கணும், 10 மினிட்ஸ் கொடுக்கணும் சார். நான் மாடல் நோட் பண்ணல சார், அப்படியே விட்டேன். இல்ல நான் ஐடியா கொடுக்கிறேன். ஒன்றும் இல்லை, நீங்க இந்த வேலையை மட்டும் நோட் பண்ணுங்க. ரோ டோட்டல் இன்ட்டு காலம் டோட்டல் டிவைட் பை n. அப்போ கரஸ்பாண்டிங் ரோ டோட்டல் என்ன? 86க்கு கரஸ்பாண்டிங் ரோ டோட்டல் 200, கரஸ்பாண்டிங் காலம் டோட்டல் 126.
ஏன்னா நீங்க கால்குலேட்டர் போடுறதுக்கு ஸ்பீடு கிடைக்கிறதுக்காக டைம் கொடுக்குறோம். நம்ம சொல்றதே வேலை இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்க எந்த அளவுக்கு ஸ்பீடா போறீங்க, எந்த அளவுக்கு கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்காக சொல்றேன். ஆ அப்ப சார். என்னது 126 இன்டு 126 டிவைட் பை கேபிட்டல் 300. கால்குலேட்டர் கைடு இருக்குது. ஜஸ்ட் இது வேல்யூ போட்டுட்டு ஒரு டேபிள் மாதிரி போடுங்க. ஒரு டேபிள் என்ன வரும்? கீழே காட்டுறேன். கீழே காட்டுற உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு நல்லா கீழே காட்டல. என்ன ஆ வேணும் சார். டேபிள்? அப்சர்வ் வேல்யூ, எக்ஸ்பெக்டட் வேல்யூ. அதுக்கப்புறம் என்ன வேணும்? O மைனஸ் இ ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை இ. O மைனஸ் இ ஹோல் ஸ்கொயர் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அது தேவையில்லை போடுங்க. நீங்கள் டேரெக்டாக 3 காலம் வச்சு கூட போடலாம். அப்சர்வ் வேல்யூ என்னது? 86. 86 எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்னது? இந்த கால்குலேஷன் போட்டால் கிடைக்கும். 86 இந்த கால்குலேஷன் போட்டு சொல்லுங்க எவ்வளோ எக்ஸ்பெக்டட் வேல்யூன்னு. எயிட்டி ஃபோர் வருதா? 84 சார். 84. ஆ சார். ஓகே வெரி குட் 84. அதே மாதிரி 60க்கு போடுப்பா. 60க்கு போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 60க்கு தெரியுமில்ல? ரோட்டோட லெவலு 200, காலம் லெவலு 93. அப்போ எவ்வளோ கிடைக்குது? 200 இன்ட்டு 93 டிவைடட் பை எவ்வளோ கிடைக்கும்? 300. 300. இது கட் ஆயிரும். 31 31 66 62 சார். இல்லை 93 தான் கண்ணு. 93 ஓ ஆமாம் ஆமாம் சாரி 62 தான். தேங்க்யூம்மா 62. ம் சரி இதே மாதிரி எல்லா வேலையும் போட்டுக்க சொல்கிறேன் கண்ணு. எல்லா வேலையும் போட்டு சொல்லுங்கள், நான் டேபிள் காட்டிடுறேன். மற்ற இதில் இப்போ 2 வேலையும் நான் போட்டு காட்டிட்டேன். மீதி 6 வேலையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேபிள் அப்படி விசிபிளாக காட்டிடலாம். சதீஷ் நீங்களும் போட்டு தான் இருக்கிறீங்க? சார் நெக்ஸ்ட் 15 சார். ஓ தேங்க்யூம்மா. நெக்ஸ்ட் 15 15 15.94 சார். 44 இருக்காப்பா? எஸ் சார். இல்லை 44 69 3 டிவைட் ஆகும்ல. ஒரே நிமிஷம் பாருங்க. 200 இன்ட்டு 69 டிவைடட் பை 300 கரெக்டுங்களா? 0 0 கட்டாயிரும். இந்த 0 0 கட்டாயிரும். இந்த 3 எவ்வளோ கிடைக்கும்? 2 டைம்ஸ் 23. 23னா 46 வருது. 46. 44க்கு 46. மேபி 10க்கு சொன்னீங்களோ சதீஷ்பா? 10க்கு அப்போ சொன்னீங்க. 10 2 3 டிவைட் ஆகுது கண்ணு. 10க்கு என்ன ஆகும்? 200 டிவைட் இன்ட்டு 12 டிவைட் பை 300 கரெக்டுங்களா? இது கட் ஆயிருது. 24 வருது. 10க்கு வந்து 24 தானே? 8 சார். 8 சார். ஓ சாரி, நான் 3 டிவைட் பண்ணி போட்டேன். 3 டிவைட் பண்ணுவோம். ஆமாம் 8. சாரிப்பா தேங்க்யூ. அப்போ 8 வரும். சூப்பர். அதே மாதிரி மற்றது போடுங்க. கீழே இருக்குது நீங்களே போடுங்க. 40 126 100 டக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன். பாயிண்ட்ல வர சான்ஸ் இல்லடா கண்ணு. ஏன் பாயிண்ட்ல சொல்லிட்டு இருக்கீங்க? பாயிண்ட் வராது கண்ணு. இவருக்கு பார்ட்டியா? அப்ப என்னன்னா பார்ட்டியோட கரஸ்பாண்டிங் டோட்டல் என்ன? 100 இன்ட்டு 126 பாருங்க. 100 இன்ட்டு 126 டிவைட் பை 300 கரெக்டுங்களா? இதுவும் கட் ஆயிரும். இது 3 டிவைட் ஆகும். 3 டிவைட் ஆச்சுன்னா எவ்வளவு? 42 42 42 1 இது எவ்வளவு சொன்ன? இது 100 தானே? அப்போ 42. ஆன்சர் வந்து 42. எதோட வந்து பார்ட்டியோட வந்து 42. ஓகேங்களா? அடுத்து 33. 33 யோடது 93 இன்ட்டு 100. 93 31 வருமா? 33. 31 சார். 31 வெரி குட் கரெக்ட்ப்பா. அடுத்து 25 ஓடுது. 25னா அது 100 இருக்குது. இது 3 ஆல டிவைட் பண்ணா போதும். 3 ஆல டிவைட் பண்ணா 2 3 2 3 ஏன் கண்ணு? 100 இன்ட்டு 69. ஓகே 12 போட்டேன் சார். 2 1 2 3 தானே? 2 3 கரெக்ட்டுங்களா? ஓ கடைசி சொன்னீங்கப்பா நீங்க? சதீஷ் கடைசியா சொன்னீங்க? ஓகே கரெக்ட்ப்பா. 12னா 4. சரி இது 2 ஓடுது. 12 இது இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி போட்டுங்க. ஸ்கொயர் பண்ணி போட்டால் நம்ம டேபிள் காட்டுறேன். இதான் நம்மளுக்கு வருது 84. இதுக்கு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதான் டேபிள். நீங்கள் போட்டது கரெக்டான கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க.
என்ன டவுட் என்ன டவுட் இருக்குதுங்களா? நோ சார். நம்ம தாரகன் சார் ஓகே. இல்ல இல்ல. அப்ப இது எப்படி இல்ல வருது இல்ல? இது எப்படி வருது? இது பாயிண்ட். இது எப்படி வருதுன்னு தெரியல. 80 எஸ் சார். டிவைட் பண்றீங்க. சார் இது 62 டிவைட் பண்றீங்க. இதுல 46 டிவைட் பண்றீங்க. இது 8 டிவைட் பண்றீங்க. கரெக்ட்டுங்களா? ம் அதோட ரிசல்ட் தான். எஸ் இது சார். பெருசா இருக்காது. நீங்க பயந்துக்க வேணாம். அவ்வளவுதாங்க. அப்ப இது சம் பண்றீங்க. இந்த சம் தான் வந்து நம்மளுடைய இது கால்குலேட்டர் வேல்யூ. சம் தான் எவ்வளவு? ம் கால்குலேட்டர் வேல்யூ. இப்ப டிகிரி செப்பரேட் வேணும். டிகிரி செப்பரேட் எவ்வளவு வரும்? எவ்வளவு ரோ இருக்குது? 2 ரோ. எவ்வளவு காலம் இருக்குது? 1 2 3 4. 4 அப்ப சார். என்னது? R வந்து 2, காலம் வந்து 4. அப்ப டிகிரி செப்பரேட் என்ன? டிகிரி செப்பரேட் 1 R minus 1 into காலம் minus 1. அப்ப எஸ் என்னது? 1. 1 into 3 1 that is 3. கரெக்டாப்பா? சார் எஸ் சார். சூப்பர், வெரி குட். அப்ப இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க போய் பார்க்க போறோம். எங்க டேபிள்ல. பார்த்தலாமா? சார் எஸ் சார். ஒரு நிமிஷம் டேபிள் காட்டிடுறேன். இதுதான் டேபிள். 3ல எங்கடா இருக்குது கண்ணு? 3ல 5% மேக்ஸிமம் அவங்க சொல்லல 5% எடுக்க போறோம். 5% எவ்வளவு கிடைக்குது? 7 6.25 பாயிண்ட் மேல மேல 7.81. கரெக்ட்டா? 7.8. 7.81 சார். சார் கிளியரா? சார் ஓகே சார். டேபிள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் காலுக்கு டேபிள் மறந்துட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமா போயிடும். கொஞ்சம் டேபிள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. டேபிள் சார் இருந்தாவே ஓரளவுக்கு பூஸ்டப் இருக்கும். ஒரு 2 யூனிட் உங்களுக்கு முடிச்சிட முடியும். அதாவது எம்இ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் 2 யூனிட். எம்இ சிஎஸ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்டிங் அப் பேப்பர் இருக்குது. அதை உங்களுக்கு முடிக்க முடியும். ஓகேங்களா? அதில் இன்னொரு ஓகே. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு வரும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு டேபிள் வேணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து போயிருங்க. 2 யூனிட் உங்களுக்கும் இருக்குது. சரிங்களா? ஓகே சார். அவ்வளோதான் கன்க்ளூஷன் முடிச்சிருவாங்க. என்ன எழுதுவீங்க? 7.82 வந்துருச்சு. என்னாச்சு? இதனோட வேல்யூ டேபிள் வேல்யூ 2. இது இட் சாட்டிஸ்ஃபை ஆகும். ரிஜெக்டட் இல்ல, இது சாட்டிஸ்ஃபை ஆகும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிங்களா? இது சாட்டிஸ்ஃபை த given the condition. ஓகே. என்ன டவுட் இருக்குன்னு? எனர்ஜி டவுட் இருக்குதுங்களா? இல்லைங்க சார்.